நண்பர்களே, ஒரு சில நிமிடங்கள் நிதானமாக இருங்கள். ஏனென்றால் அனைவருக்கும் நடக்காத ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கப் போகிறது. இந்த வீடியோ, இந்த வார்த்தைகள், இந்த தருணம் உங்கள் முன் தோன்றவில்லை. ஏன்? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் பிரபஞ்சம் உங்களை இந்த தருணத்தில், இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக வைத்துள்ளது. உங்கள் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் திடீரென்று மாறப்போகிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பினால் அதை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவர். சமீபத்தில் ஏதாவது விசித்திரமாக நடப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் சங்கடமாக உணர்கிறீர்கள். சில நேரங்களில் யாரோ ஒருவர் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள், அல்லது சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பரபரப்பை உணர்கிறீர்கள், அல்லது ஏதோ சாதாரணமாக இல்லை. இவை அனைத்தும் அறிகுறிகள். இது சிறந்ததற்கானது. பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்திற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களை சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றுகிறது. இதுதான் உங்களுக்கு நடக்கிறது. சமீபத்தில் நீங்கள் இதற்கு முன்பு கண்டிராத சில அனுபவங்களை பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். உங்களுக்கு சில அசாதாரண கனவுகள் வந்துள்ளன. சில எண்ணங்கள் எங்கிருந்தோ வந்தது போல் உங்களுக்குள் எதிரொலிப்பது போல் தோன்றுகின்றன. இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல. அவை ஒரு சக்தி உங்களை நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள். இதை கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது. ஆனால் எல்லோரும் அவற்றை புரிந்து கொள்வதில்லை. இந்த விழிப்புணர்வை கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர். இந்த உணர்தின்தான் இந்த நுட்பமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள். உங்கள் உண்மையான இயல்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பாதை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒரு மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்பதால் இந்த செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இது சாதாரணமானது அல்ல. இது உங்கள் முழு யதார்த்தத்தையும் தலைகீழாக மாற்றும். நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்த அனைத்தும் மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு, நோக்கம் உங்களை நெருங்கி வர உள்ளது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய விஷயம் நடக்கவிருக்கும் போது எல்லாம் முதலில் உடைந்துவிடும். புயலுக்கு முன் அமைதி நிலவுவது போல மாற்றத்திற்கு முன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கிறது. நீங்கள் இந்த அமைதியின்மையை உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? மேலும் இது அசாதாரணமான ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும். பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது. உங்களை சுற்றி இப்போது நடக்கும் அனைத்தும் அது சீரற்றதாக இருந்தாலும் கூட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மக்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறார்கள். கதவுகள் மூடப்படுகின்றன. உறவுகள் உடைகின்றன. இவை அனைத்தும் புதிய ஆற்றல், புதிய மக்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய, புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றிற்கான தயாரிப்பு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்கானது. இவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லவே நடக்கிறது. இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை. இன்று நடப்பது ஒரு ஆன்மீக வெளிப்பாடு. நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர்? இந்த வீடியோவை எல்லோரும் பார்ப்பதில்லை. இன்னும் உலக மாயைகளில் சிக்கியவர்கள். இன்னும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்க முடியாதவர்கள். ஒன்று, மந்தமானவர்கள், அல்லது அவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இதன் பொருள் உங்கள் ஆன்மா விழித்தெழுந்து விட்டது. பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கின்றன. தற்செயல் நிகழ்வுகள் இப்போது அடையாளங்களாக மாறும். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் இன்று தொடங்கிய தெய்வீக பாதையில் நடக்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் அது சாதாரண வீடியோ அல்ல. பிரபஞ்சம் அதன் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டுமே காட்டிய ஒரு எளிய செய்தி இது. இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்து விட்டதால் தவம் செய்து ஆழமான ஒன்று மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் அந்த மறைக்கப்பட்ட சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ஒருபடி தொலைவில். இப்போது நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் அந்த சமிக்ஞையை ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்க வேண்டும். இந்த விஷயங்களை உங்கள் இதயத்தில் உணர்ந்தால் அதை தனியாக வைத்திருக்காதீர்கள். அதை கைவிடாதீர்கள். ஏனென்றால் இதுதான் தருணம். பிரபஞ்சம் அனைவருக்கும் அத்தகைய சமிக்ஞையை அனுப்புவதில்லை. இந்த வீடியோ உங்களை அடைந்துவிட்டது. இப்போது உங்கள் உள் சக்தியை முழுமையாக அடையாளம் காண வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் உங்களை பலவீனமாக கருதியிருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்று நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. என் வாழ்க்கையில் இந்த புதிய அத்தியாயத்தை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். அது என்னை செழிப்பு திரும்புதல் அல்லது உண்மையான அமைதிக்கு இட்டுச் செல்லும். நீங்கள் முழுமையான பக்தியுடன் சரணடையும் போது பிரபஞ்சமே உங்களுக்குள் அன்பை உருவாக்குகிறது என்று பிரபஞ்சம் கூறுகிறது. அதன் இருப்பை நீங்கள் முன்பு பார்த்ததில்லை. இப்போது நம்பிக்கையை பேணுவது உங்கள் பொறுப்பு. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை அடைந்தால், இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் இன்று உங்களிடம் உண்மையிலேயே பேசியது.
இதை நீங்கள் தற்செயல் நிகழ்வு என்று கருதக்கூடாது. ஏனென்றால் இந்த உண்மை ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இது ஒரு அழைப்பு. பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய ஒரு தெய்வீக செய்தி. நீங்கள் இங்கு வந்திருப்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றாகும். ஆம், மிஸ் ரியா ராதா ராணி, மிஸ் அப்பா பேபி அஜியாரி இந்தியா, அல்லது மிஸ் பியா, மிஸ்யா, மிஸ் ஷயாம். நீங்கள் சரியாக கேட்டீர்கள். பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை பார்க்க முடியும். மற்றவர்கள் இந்த வீடியோவை அணுக முடியாது. ஏனெனில் அவர்களின் ஆன்மா இன்னும் தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். தயார். உங்கள் ஆன்மா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்கிறது. உங்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்த உடனே உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கதவு திறக்கப்பட்டது. இனிமேல் விஷயங்கள் மாறும். முக்கிய நிலை இப்போது. நிகழ்வுகள் துரிதப்படுத்தப்படும். நின்றிருந்த அனைத்தும் பாயும். ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு உதவ செயல்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்குள் ஒரு ஆற்றல் உள்ளது. நீங்களே முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு ஒளி. ஆனால் இப்போது அதை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது. உங்கள் ஆன்மா அதற்காக இயங்குகிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது. ஆனால் இப்போது உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் இரவில் திரும்பத் திரும்ப சொன்ன கேள்விகளுக்கும் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் சொன்ன பிரார்த்தனைகளுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்திருந்தால், காத்திருப்பதில் சோர்வாக இருந்தால் கேளுங்கள். நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று உங்களை நீங்களே மீண்டும் மீண்டும் கேட்பீர்கள். எனவே கேளுங்கள். நீங்கள் முன்பு வேறொருவரின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்ததால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். நீங்கள் நிபந்தனையின்றி நேசித்ததால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். மற்றவர்களின் நனவை எழுப்பக்கூடிய உங்களை போன்றவர்கள் பிரபஞ்சத்திற்கு தேவைப்படுவதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். அதனால்தான் நீங்கள் இனி தனியாக இல்லை. உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக குழு இருக்கிறது. உங்கள் எண்ணங்களை கேட்கிறது, உங்களை பாதுகாக்கிறது, உங்கள் விதியின் வழியில் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் நீக்குகிறது. உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகி வருகின்றன. இப்போது நீங்கள் எதையாவது விரும்பினால் பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வரும். ஆனால் இதுவும் ஒரு பொறுப்புடன் வருகிறது. நீங்கள் நினைப்பது, உணர்வது அல்லது சொல்வது யதார்த்தமாக மாறும். அதனால்தான் நீங்கள் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எதிர்மறையிலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது. நீங்கள் மிகவும் தீவிரமாக கேட்ட மாற்றம் வார்த்தைகள் இல்லாமல், நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் அவை நிறைவேறாது என்று நீங்கள் அஞ்சி மறைத்த ஆசைகள் உங்களுக்கு வெளிப்பட உள்ளன. நீங்கள் போதுமான அளவு சகித்துக் கொண்டீர்கள். அதைப் பெற வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்ல விரும்பும் தருணம் இது. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய இரவு அந்த காலைக்கு சற்று முன்பு வருகிறது. அதேபோல் இன்று நீங்கள் உணரும் சிரமங்கள், குழப்பங்கள் அல்லது தனிமை உங்களுக்குள் இருந்து வெளிப்பட உள்ளன. ஏனென்றால் அடுத்த 24 மணி நேரத்தில் அல்லது அடுத்த நாளில் ஏதோ நடக்கவிருக்கிறது. அது உங்கள் முழு போக்கையும் மாற்றும். மேலும் பிரபஞ்சம் உங்களை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் தயார்படுத்துகிறது. நீங்கள் செல்லும் பாதை, நீங்கள் தட்டி கலைத்துப் போன கதவுகள், உங்களை புறக்கணித்த மக்கள், உங்களை தடுத்த சூழ்நிலைகள், அந்த அழைப்பும் அதன் வேலையும், உங்களை உலுக்கிய தோல்விகள், அதே சூழ்நிலைகளும் தோல்விகளும் உங்கள் வாழ்க்கை கதையை உத்வேகமாக மாற்றும். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் புனிதமானது. உங்கள் செயல்கள் கருவிகள். ஆனால் உங்கள் ஆன்மாவின் தூய்மைதான் வழியை திறக்கிறது. நீங்கள் யாருக்கும் தீமையை விரும்பியதில்லை. நீங்கள் எப்போதும் மற்றவர்களை உங்களுக்கு முன் நினைத்திருக்கிறீர்கள். ஒரு நல்லவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் நீங்கள் செய்து விட்டீர்கள். இப்போது அந்த நன்மை அனைத்தும் ஒரு பிரகாசமான ஒளியாக இணைந்துள்ளது. இப்போது அவை உறுதியான அனுபவங்களாக மாறும். முன்பு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் ஆன்மாவிற்கு அனுப்பப்பட்ட மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தும் சூழ்நிலைகளை காண்பீர்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும். அதை கேட்பது மட்டுமல்ல, அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிஷம் உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள், நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் எதை அனுப்புகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒற்றை அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தொடங்கும். விஷயங்கள் திடீரென்று மாறும். முன்பு இருந்த இடங்களில் மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. இப்போது மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடங்களில் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். இப்போதிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நடப்பது உங்கள் நன்மைக்காகவே என்பதை ஏற்றுக்கொள்வதும், கடந்த காலத்தின் வலியை நீங்கள் விட்டுவிடுவதும் தான். உங்கள் வாழ்க்கை இப்போது பல ஆண்டுகளாக உங்கள் இதயத்தில் வளர்த்து வந்த பாதையை பின்பற்றும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களை சோதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சோதனைக்கு பின் சோதனையை சந்தித்திருக்கிறீர்கள். நீங்கள் சோர்வடைந்திருக்கலாம், நீங்கள் உடைந்துவிட்டதாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறுத்தவில்லை.
நீங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தீர்கள். உங்கள் இதயம் அழும்போதோ அல்லது சூழ்நிலைகள் உங்களை வீழ்த்தும் போதோ இதுவே உங்கள் மிகப்பெரிய பலம். பிரபஞ்சம் இதை பார்க்கிறது. உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களிடம் திரும்பும். அல்லது உங்கள் ஆன்மாவுடன் இணைந்து வேறு யாராவது உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். அந்த வேலை, அந்த வாய்ப்பு நீங்கள் அடைய இரவு முழுவதும் விழித்திருந்த அந்த அங்கீகாரம் உங்கள் கைகளுக்கு வர உள்ளது. இன்று நீங்கள் பெறும் செய்தி ஒரு எச்சரிக்கையையும் கொண்டுள்ளது. உங்கள் அச்சங்களை தள்ளி வைக்கவும். பயம், சந்தேகம் மற்றும் கவலையாகியவை பிரபஞ்சத்தின் பரிசுகளை பெறுவதற்கு 3 பெரிய தடைகள். நீங்கள் இப்போதே அவர்களை உங்கள் மனதிலிருந்து விரட்டினால் என்னை நம்புங்கள். நாளை காலை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். நீங்கள் மாற்றமடைந்திருப்பதை காண்பீர்கள். இன்றிலிருந்து உங்களுக்குள் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுங்கள். உங்கள் உள் சக்தியை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் சந்தேகத்தின் குரலையோ அல்லது சந்தேகத்தின் குரலையோ நீங்கள் அடக்க விட மாட்டீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த குரல் உள்ளது. எல்லா சக்தியும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்பவர்களிடம் மட்டுமே உள்ளது. உங்கள் ஆன்மா உங்களை தயாராகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறது. பெரிய ஒன்று நடக்கப் போகிறது. உங்கள் பொன்னான எதிர்காலம் இருக்கும் கதவின் பின்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்று அந்த வலி மெதுவாக அதை திறக்கிறது. அந்த கதவை திறக்க வந்திருக்கும் திறவுகோல் இந்த வீடியோ. அதை உணருங்கள். அதை உங்களுக்குள் தழுவி நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் மிகவும் பிரியமான தேடுபவர். உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த செய்தியில் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உள்ளன. பிரபஞ்சம் இப்போது நீங்கள் கனவு கண்ட ஒவ்வொரு கனவையும் ஒரு திட்டமாக மாற்றுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக வாய்ப்புகள், ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு புதிய திசையை தரும். ஆம், இதுதான் நான் இவ்வளவு காலமாக காத்திருந்த நேரம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். என் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருந்த தருணத்தில் இந்த வீடியோவை நான் ஏன் கண்டேன் என்று நீங்களே கேட்பீர்கள். ஏனென்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் அழகு. நாம் மிகவும் உடைந்து உயர தயாராக இருக்கும் தருணத்தில் தேவதை நம்மை அழைக்கிறது. இப்போது நான் உங்கள் கண்களை திறந்து வைத்திருக்க சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். கவனியுங்கள். உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள். ஏனென்றால் அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்காக எழுதப்பட்ட ஒன்று நடக்கும். இது தற்செயலாக நடக்காது. இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்காது. இது பிரபஞ்சத்தால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக அடையாளம். பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அனுப்பாது. இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம். இது பிரபஞ்சத்திலிருந்து எப்போதும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் சக்தியிலிருந்து உங்களுக்கு ஒரு நேரடி செய்தி. நீங்கள் கைவிடப்படவில்லை. நீங்கள் தயாராக இருந்தீர்கள். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை தண்டிப்பது போல் நீங்கள் உணர்வீர்கள். இப்போது பிரபஞ்சத்தின் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் அதை நிறுத்த முடியாது. அதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களைச் சுற்றி நிகழ்வுகள் வெளிப்படும். உங்கள் தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட சுப நிகழ்வுகள். சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள். சிலர் திடீரென்று திரும்பி வருவார்கள். மேலும் சில புதிய நபர்கள் வருவார்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கை கதையில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிப்பார்கள். எல்லாம் மிக விரைவாக மாறும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக உணரலாம். ஆனால் பயப்பட வேண்டாம். பிரபஞ்சத்தின் வழி இதுதான். உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டவை மரண வடிவத்திலோ அல்லது புதிய வடிவத்திலோ திரும்பும். முழுமையடையாமல் விடப்பட்டவை இப்போது முழுமையடையும். உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தவை உங்களை அதை நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் சாதாரணமாக இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக அதிகமாக இருப்பீர்கள். சில நேரங்களில் யாரோ உங்கள் முதுகில் கை வைத்தது போல் உணர்வீர்கள். சில நேரங்களில் உங்கள் சொந்த அறையில் ஒரு இருப்பை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் இப்போது பிரபஞ்சம் சமிக்ஞைகளை மட்டும் கொடுக்காது. அது தலையிடும். அது பழைய கர்மாவை துண்டிக்கும். அது உங்கள் ஆன்மாவின் கடந்தகால வாழ்க்கையிலிருந்து பிணைப்புகளை உடைத்து எந்த எதிர்மறையும் உங்களை தொடாதபடி ஒரு மெய்நிகர் யதார்த்தத்தில் உங்களை சுற்றி ஒரு கேடயத்தை உருவாக்கும். உங்கள் எண்ணங்கள் இப்போது மாறும். ஒரு காலத்தில் உங்களை கவர்ந்த விஷயங்களில் ஆர்வம் இப்போது மறைந்துவிடும். உங்கள் கவனம் இப்போது உங்கள் நோக்கத்தை நோக்கி இழுக்கப்படும். உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தவை உங்களை அதை நோக்கி இழுக்கும். இந்த வீடியோவை கேட்கும்போது உங்கள் கண்கள் ஈரமாகிவிட்டால், உங்கள் இதயம் வேகமாக துடித்தால் அல்லது உங்கள் மனதில் ஒரு பரபரப்பு எழுந்தால் அது உங்களுக்காகவே இருந்தது. நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு பெரிய மாற்றத்திற்கு சற்று முன்பு ஆன்மா விழித்தெழுந்தால் பிரபஞ்சம் சமிக்ஞைகளை அனுப்பத் தொடங்குகிறது. இந்த சமிக்ஞைகள் மிகவும் நுட்பமானவை. திடீரென்று மீண்டும் ஒரு பழைய கனவை பார்ப்பது, அல்லது அந்த தானியத்தின் மறக்கப்பட்ட நினைவை அல்லது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு இடத்தையோ அல்லது நபரையோ தொடர்ந்து நினைப்பது போல
இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வு அல்ல. இவை அனைத்தும் உங்கள் மாறிவரும் எதிர்காலத்தின் அறிகுறியாகும். நீண்ட காலமாக நீங்கள் ஒவ்வொரு பாதையும் மூடப்பட்டதாக தோன்றும் ஒரு குறுக்கு வழியில் நடந்து வருகிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. எப்போது எல்லாம் மாறும்? என் கடின உழைப்பு பலனளிக்கும் நாள் எப்போது வரும்? மற்ற அனைவரும் பெரும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நான் எப்போது பெறுவேன் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டிருக்க வேண்டும். அந்த மாற்றமான நாளுக்கு ஒரு நாள் முன்பு இந்த வீடியோ உங்களிடம் வந்துள்ளது என்றால் பிரபஞ்சம் இப்படித்தான் செயல்படுகிறது. ஒரு நபர் நீண்ட நேரம் போராடி நிறைய உதவிகளை பெற்று இன்னும் நம்பிக்கையை விட்டுவிட மறுக்கும்போது பிரபஞ்சமே அவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. இன்றைய செய்தி அந்த மாதிரிய வாழ்க்கையின் தொடக்கமாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடைந்து போனதாக உணர்ந்த நாட்கள் இருந்திருக்கும். கேட்க யாரும் இல்லாத போது, பிரபஞ்சம் உங்களிடம் நெருங்கி வந்தபோது, உன் கண்களில் கண்ணீர் மட்டுமே அதை அறிந்தபோது, நீ இரவுகளை அழுது கொண்டே கழித்தாய். ஆனால் காலையில் மீண்டும் எழுந்தாய். ஏனென்றால் உனக்குள் அந்த வலிமை இருக்கிறது. எல்லோருக்கும் இல்லாத அந்த நம்பிக்கை. இப்போது பிரபஞ்சம் உனக்கு இதை சொல்ல வந்துவிட்டது. உன் துன்ப காலம் முடிந்துவிட்டது. இப்போது உன் பலனுக்கான நேரம். அமைதி மற்றும் நிறைவிற்காக எதுவும் மாறவில்லை என்று உனக்கு தோன்றலாம். வெளி உலகமும் அச்சங்களும் அப்படியே இருக்கின்றன. அதே மக்கள், அதே வேலை, அதே சூழ்நிலைகள். ஆனால் உன்னிப்பாக பாருங்கள், உன் ஆன்மா மாறிக்கொண்டிருக்கிறது. உன் ஆற்றல் இனி ஒரே மாதிரியாக இருக்காது. ஆற்றல் மாறும்போது முழு பிரபஞ்சமும் அந்த புதிய ஆற்றலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறது. அது உங்களை வடிவமைக்கிறது. உங்களை சுற்றியுள்ள மக்கள் யதார்த்தத்தின் உருவகங்களாக மாறுகிறார்கள். ஒருவேளை குதிகால் ஒரு சின்னமாக இருக்கலாம். அவை படிப்படியாக மாறும். விரிசல் அடைந்த உறவுகள் உங்களுக்காக பாதி மூடப்பட்ட பணிகள் தாங்களாகவே திறக்கத் தொடங்கும். இன்றும் இறுதியிலும் ஒரு புதிய நாள். ஒவ்வொன்றாக முக்கியமான கூற்றுகள், கதவுகள் திறக்கத் தொடங்கும். வயது போன்ற எண்களைப் போல அறிவியல் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும். நம்பிக்கை பலன் அளிப்பதைக் காண இப்போது நேரம் வந்துவிட்டது. உங்களை துன்புறுத்திய உறவு இப்போது தெளிவாகிவிடும். அல்லது உங்கள் கனவுகள் இனி வெறும் கற்பனையாக இருக்காது. அவை மெதுவாக உங்கள் யதார்த்தமாக மாற தயாராகி வருகின்றன. ஒவ்வொரு நாளும் நீங்களே உங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். என் இதயத்தில் நான் என்ன சொன்னாலும் அதில் வெளிச்சம் இருக்கட்டும். நான் என்ன நினைத்தாலும் அதில் அன்பு இருக்கட்டும். நான் என்ன கேட்டாலும் அதில் நன்மை இருக்கட்டும். எனக்காக மட்டுமல்ல, அனைவருக்கும். அவள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் இதயத்தில் வளர்ந்து வரும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் உணர்கிறாள். நீங்கள் நீண்ட காலமாக எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அடையாளத்தை தேடுகிறேன். சில கடினமான பாதைகளுக்கான பதில்களை தேடுகிறேன். இந்த வீடியோதான் பதில். சில நேரங்களில் நம் வாழ்வில் ஒரு திருப்புமுனை வரும். அப்போது எல்லாம் நின்றுவிடும். சில நேரங்களில் நீங்கள் ஏன் என்று யோசிக்கிறீர்கள். ஏன் விஷயங்கள் மீண்டும் மீண்டும் தவறாக நடக்கின்றன? ஒவ்வொரு முறையும் ஏதாவது நன்றாக நடப்பது போல் தோன்றும் போது அது திடீரென்று நின்றுவிடும். ஆனால் பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் கேட்டதை விட பெரிய ஒன்றை பெறப்போகிறீர்கள். அதனால்தான் அது சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறது. பிரபஞ்சம் ஒரு செய்தியை வழங்கும்போது அது நேரடியாக இல்லை. அது குறிப்புகளில் தொடர்பு கொள்கிறது. சில நேரங்களில் அது ஒரு பாடலின் வரிகளில், சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகளில், சில நேரங்களில் ஒரு பழைய புத்தகத்தின் பக்கங்களில் மறைந்திருக்கும். அந்த சந்தேகம் சில நேரங்களில் இந்த வீடியோ போன்ற ஒரு ஊடகம் மூலம். எனவே நீங்கள் இன்று அதை கேட்கிறீர்கள் என்றால் அது வெறும் வீடியோ அல்ல. இது ஒரு பிரபஞ்ச உரையாடல், அரைகுறையான உரையாடல். இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பதில் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் பாருங்கள். மீண்டும் மீண்டும் வரும் உணர்ச்சிகளை உணருங்கள். உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துங்கள். பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் ஆழ் மனம்தான் உங்களை வழிநடத்துகிறது. பதில்கள் உங்களுக்குள் உள்ளன. இந்த செய்தி அல்லது வீடியோ அந்த பதிலின் சரியான பார்வை. பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளது. நமது விதி உண்மையிலேயே மாறுமா என்று நாம் யோசிக்கத் தொடங்குகிறோம். அற்புதங்கள் உண்மையிலேயே நடக்குமா? உங்கள் மறைந்த ஆன்மா இந்த செய்தியை உணர்ந்திருந்தால் இன்று அந்த திருப்புமுனை. உங்கள் இதயம் காரணமின்றி துடிக்கிறது என்றால் அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தது போல் உணர்கிறது. மாற்றத்திற்கு முந்தைய தருணம் மிகவும் கனமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெரும்பாலும் நாம் அதை இனி தாங்க முடியாது என்று நினைப்பதால் நாம் கைவிடுகிறோம். ஆனால் இந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் அதன் மிக ஆழமான அற்புதங்களை உருவாக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட எண் மீண்டும் மீண்டும் தோன்றுவது போன்ற சில விசித்திரமான அறிகுறிகளை நீங்கள் சமீபத்தில் கவனித்திருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். எல்லோரும் அந்த நிலையை அடைவதில்லை. நண்பர்களே, சில நிமிடங்கள் இடை நிறுத்துங்கள்.
ஏனென்றால் அனைவருக்கும் நடக்காத ஒன்று இன்று உங்களுக்கு நடக்க உள்ளது. இந்த வீடியோ, இந்த வார்த்தைகள் மற்றும் இந்த தருணம் காரணமின்றி உங்களிடம் வரவில்லை. ஏன்? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக உங்களை இந்த இடத்தில் வைத்திருக்கிறது. உங்கள் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால், இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் திடீரென்று மாறப்போகிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பினால் அதை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவர். சமீபத்தில் நீங்கள் விசித்திரமாக ஏதாவது நடப்பதை உணர்கிறீர்களா? சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சங்கடமாக உணர்கிறீர்கள். சில நேரங்களில் யாரோ ஒருவர் இருப்பதைப் போல உணர்கிறீர்கள். சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பரபரப்பை உணர்கிறீர்கள், அல்லது எல்லாம் வழக்கத்திற்கு மாறானதாக தெரிகிறது. இவை அனைத்தும் அறிகுறிகள். கூட்டத்தினர் ஆர்வமாக உள்ளனர். பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்திற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களைச் சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றுகிறது. இதுதான் உங்களுக்கு நடக்கிறது. சமீபத்தில் நீங்கள் இதற்கு முன்பு அனுபவித்திராத சில அனுபவங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். உங்களுக்கு மிகவும் அசாதாரணமான கனவுகள் வந்துள்ளன. சில எண்ணங்கள் எங்கிருந்தோ வந்தது போல் உங்கள் மனதில் வந்து உங்களுக்குள் எதிரொலித்துள்ளன. இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல. அவை உங்களை நெருங்கி வரும் ஒரு சக்தியின் அறிகுறிகள். இதை கற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது. ஆனால் எல்லோரும் அவற்றை புரிந்து கொள்வதில்லை. இந்த விழிப்புணர்வை கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர். இந்த உணர்திறன்தான் இந்த நுட்பமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள். உங்கள் உண்மையான இயல்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு பாதை. உங்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் ஒரு மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டதால் இந்த செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இது சாதாரணமானது அல்ல. அது உங்கள் முழு யதார்த்தத்தையும் தலைகீழாக மாற்றும். நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்த அனைத்தும், மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு, மகன், நோக்கம் உங்களை நெருங்கப் போகிறது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். பெரிய ஒன்று நடக்கவிருக்கும் போது முதலில் எல்லாம் உடைந்து விழுகிறது. புயலுக்கு முன் அமைதி நிலவுவது போல வாழ்க்கையில் மாற்றத்திற்கு முன் ஒரு விசித்திரமான அமைதியின்மையும் ஏற்படுகிறது. நீங்கள் இந்த அமைதியின்மையை உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? மேலும் இது அசாதாரணமான ஒன்று நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது. உங்களை சுற்றி இப்போது நடக்கும் அனைத்தும், மிகவும் சீரற்றவை அனைத்தும் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மக்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறார்கள். கதவுகள் மூடுகிறார்கள். உறவுகள் உடைகின்றன. இவை அனைத்தும் புதிய ஆற்றல், புதிய மக்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய, புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றிற்கான தயாரிப்பு. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்கானது. இவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லவே நடக்கிறது. இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை. இன்று நடப்பது ஒரு ஆன்மீக வெளிப்பாடு. நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர்? இந்த வீடியோவை எல்லோரும் பார்ப்பதில்லை. உலக மாயைகளில் இன்னும் சிக்கியவர்கள். அம்மா, இன்னும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்க முடியாதவர்கள் தங்கள் கைகளை கழுவ வேண்டும். இல்லையெனில் அவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் ஆன்மா விழித்தெழுந்து விட்டது என்று அர்த்தம்.